தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஏற்கனவே ஈரான் என்ற தேன்கூட்டில் கையை விட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தவிப்பை இன்னும் அவங்களே அதிகமாக்கிறாங்க. அப்பேற்பட்ட விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு ஈரான் ரியாக்ட் பண்ணிருக்கு பாருங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம். இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு? இந்த ஈரானோட சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அதை அடித்தாங்க. அதாவது ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து நம்ம பெருசாக அடிக்க வேணான்னு ஈரான் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் லைட்டாக அப்பப்போ ட்ரோன்ஸ் அனுப்புறது, அந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்க ஆயில் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் விழ வைக்கிறது, இது போல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சு? நீங்கள் எதுங்க பக்கத்தில் விழ வைக்கிறீங்க? மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க எல்லா ஆயில் பிளான்ட்ஸும் அடிச்சு காலி பண்ணுங்கள், அப்போ தான் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பெருசாகனு மனசில் நினச்சி அடிச்சிருக்காம இருக்குங்க. ஈரானோட இந்த முக்கியமான சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு இருக்குல்ல, இதை அடிச்சிருக்காங்க. இதில் ட்ரிகரான ஈரான் என்ன படிச்சு, ஏற்கனவே லரிஜானி கொல்லப்படுறதுக்கு பழி தீர்க்கிறதுக்கு நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை, இது 10,000 இன்னும் வர அடி அதிகமாக கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு இந்த கத்தாரோட ராஸ் லஃபான் பிளான்ட் இருக்குல்ல, அதை அடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே மிகப்பெரிய பிளான்ட் உள்ளே இருக்குங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்குள்ளே அதை அடிச்சிட்டாங்க ஈரான். சரியான பதிலடி மக்களே. இது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை நம்ம முந்தைய வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இதில் ஈரானுக்கு பெரிய டவுட் வந்ததே பார்த்தீங்கன்னா கத்தார் மேலே தான். ஸோ இஸ்ரேல் நம்மளை இந்த அளவுக்கு பிளான்ட்டை பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னா, நாம் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கிரியேட் பண்ணணும்னாக்கா கத்தார் அடிப்போம். ஏன்னா கத்தார் தான் இங்கே இருக்கிற ரீஜனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய சார்பு எடுத்திருக்காங்க. அடித்தா இங்கே வலிக்கும் அங்கன்ற மாதிரி தான் ஈரான் இப்போ ஏற்பட்ட அடி அடிச்சிருக்காங்க. கான்ஃப்ளிக்ட் பெருசாச்சா? இந்த ஈராக்கோட எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அது இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? ஈராக்கோடது எங்களோட கேஸ் இம்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருந்தால் பெரும்பாலும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கேஸ் இம்போர்ட்டை நாங்கள் பெரும்பாலும் நம்பி இருக்கிறது ஈரானை தான். அப்பேற்பட்ட கேஸ் இம்போர்ட்டை இப்போதைக்கு நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஈரானியன் கேஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, நாங்கள் எப்படிங்க தொடர்ந்து வியாபாரம் பண்ண முடியும் அவங்க கூட? அதனால் இப்போதைக்கு வேணாம். அந்த கேஸை நாங்கள் கொண்டு வரப்போ ஏதாவது அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்னு ஈராக் இப்போ சொல்லியிருக்கு. ஸோ ஈரானை தொட்டால் ஈராக் வரைக்கும் பாதிப்புன்றது ஈரான் அடிக்காமலேயே இங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா. இதுதான் செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸுங்க. ஒரு நாடுன்னு பல பேர் பார்ப்பீங்க, ஆனால் ஒரு நாடை தொட்டால் பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கும் தலைவலின்றது இங்கே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டொனால்ட் ட்ரம்ப் எல்லாருமே என்ன நினைப்பீங்க? இஸ்ரேல் இப்போ ஏற்பட்ட முடிவு எடுத்து ஒரு பெரிய டார்கெட் அடிச்சிருக்காங்கன்னா அவங்களோட தலைவர் ட்ரம்ப் சொல்லாமல் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஐயோ எனக்கு சத்தியமாக தெரியாதுன்றாரு. இஸ்ரேல் இந்த சவுத் பார்ஸ் அடிச்சாங்களே ஈரானில், அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. அவங்க பண்ண போய் திடுதுப்புன்னு அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமேல் ஈரானுக்குள்ளே இருக்க ஆயில் பிளான்ஸ் அடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் அவர் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா ட்ரம்ப்புக்கு தெரியும் ஈரானை இஸ்ரேல் ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ மிடில் ஈஸ்ட்டில் இருக்க எல்லா ஆயில் ஃபெசிலிட்டிஸாக இருந்தோம் ஈரான் டார்கெட் பண்ணணும்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதனால இந்த வார்த்தைகளை சொன்னார். இதுக்கப்புறம் விஷயத்த சொன்னார். அது என்ன தெரியுமா? ஏதோ இதில் கத்தாருக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் ஈரான் நினைக்கிது போல இருக்குது. எனக்கும் சரி கத்தாருக்கும் சரி இந்த உங்களோட சவுத் பார்ஸ் அடித்ததில் தொடர்பே இல்லைங்க, முழுக்க இஸ்ரேல் பண்ண வேலைன்னு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண உள்ளே வந்தவர் கடைசியில் இஸ்ரேலுக்கு எங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கு கால கொடுமையில். ஒருவேளை ஈரான் இதுக்கப்புறமா கத்தாரில் இருக்க ஆயில் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது அடிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். எங்களோட படையை இறக்கி இந்த பார்ஸ் இருக்குல்ல, இஸ்ரேல் இப்போ லைட்டாக அடிச்சுட்டு போயிருக்குல்ல சவுத் பார்ஸை, அதை ஒட்டு மொத்தமாக நாங்கள் காலி பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்கிறது நல்லதுன்னு அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. இஸ்ரேல் லைட்டாக அடிச்சதுக்கே ஈரான் இப்படி ட்ரிகராக இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி சவுத் பார்ஸை காலி பண்ணிட்டாங்க, அப்புறம் மிடில் ஈஸ்ட்டில் இருக்க ஆயில் ஃபெசிலிட்டி நிலைமை யோசிச்சு பாருங்கள் மக்களே, எவ்வளோ வேர்ஸ்ட் ஆகிடும்னு. ஐஆர்ஜிசி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இப்போ ட்ரம்ப் சொன்னது கூட மதிக்காமல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நீங்கள் தொடக்கூடிய இடத்துல தொட்டுட்டீங்க, எங்களோட இருதயமே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபெசிலிட்டி தான், நீங்கள் அதை தொட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க, அதெல்லாம் பதம் பார்க்க போகிறோம்னு ஐஆர்ஜிசி அஃபிஷியலாக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பதம் பார்த்துட்டாங்க, திருப்பி பெருசாக அடிக்க போகிறேன்றதான் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ரிட்டாலியேஷன் ஆன் தி வேலை இருக்குப்பா, எல்லாம் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. எல்லா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இப்போ டேஞ்சரில் இருக்கிறதா ஐஆர்ஜிசி சொல்லுதுங்க. எங்களோட ஒரு ஃபெசிலிட்டியில் கை வச்சிங்களா நாங்கள் எல்லாத்தையும் அடிக்கிறோம் பாருங்கள். இது எல்லாமே ஆரம்பித்தது இப்போயும் நீங்கள் தான். எப்படி இந்த போரை நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பிச்சதோ, அதே போல் இப்போ நாங்கள் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக அடிக்க போகிறோம்ல மிடில் ஈஸ்ட்டில்,
இதுக்கெல்லாம் விதை போட்டிருக்கிறது இப்போயே நீங்கள் தான். சொல்ல ரெடியாக இருங்கப்பா. நாங்கள் இது வரைக்கும் அடிக்காத அடியை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கன்னு ஐஆர்ஜிசி வேறு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கு. ஐஆர்ஜிசியோட ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக உண்மையாகும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி உண்மையாகுதுன்ற பட்சத்தில் இந்த ஃபெசிலிட்டிஸ்கெல்லாம் இப்போ பிரச்சனைங்க. ஸோ என்டையர் கல்ஃப் முழுக்க எனர்ஜி சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து எவாக்குவேஷன் சார்ந்த விஷயங்களை ஆர்டர் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இப்போதைக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்காதுங்க, எல்லாம் போயிடுங்க, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சுப்போன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இல்லை ராஸ் லஃபான் ரிஃபைனரியை ஏற்கனவே தொட்டு பார்த்தாச்சா கத்தாரில். அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அல் ஜுபைல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே யூஏ கிட்ட வந்தீங்கன்னாக்கா அல் ஹசன் கேஸ் ஃபீல்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்டில் வந்தீங்கன்னா சாம்ரஃப் ரிஃபைனரி. ஸோ ஈரானோட அடுத்த டார்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் முக்கியமானதாக வருது. ஈரான் ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது இங்கேருந்து, பார்த்துங்க எங்கே இருக்காங்கன்னு. நடுவில் கடல் மட்டும் தான் பிரிக்குது இந்த டார்கெட்ஸ் மத்தியிலிருந்து. ஸோ ஈரானோட அடுத்த கட்ட பெரும் பார்வை இந்த பிளான்ஸ் மேலே படும்ன்றது என்னோட கணிப்பு. பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கத்தார் இப்போ ஈரான் கிட்ட கடுமையான அடியை வாங்கியிருக்கிறது இவங்க தானே. இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தாக்கா, ஆஹா அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து கத்தாரும் ஈரானை எதிர்க்கும் போல இருக்கே, களத்துக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு தோணுதுங்க. அப்படி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. கத்தார் என்ன தெரியுமா சொல்லுது, ஈரான் இப்போ எங்களை அடிச்சிருக்குல்ல இந்த முக்கியமான ஆயில் பிளான்ட்டில், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானது, இர்ரெஸ்பான்சிபிளானது சொல்கிறாங்க. பொறுப்பற்ற தன்மையில் ஈரான் இது போலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் 2 ஈரானியன் டிப்ளமேட்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டோங்க, நீங்கள் கிளம்பிடுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த ஈரான் டிப்ளமேட் சார்ந்த இந்த டீமில் இருப்பாங்களே எல்லாரும் கூட்டுங்க, நாட்டை விட்டு கிளம்பிடுங்க, நீங்கள் இங்கே இருக்கவே கூடாதுன்னு வான் பண்ணி அமுச்சு விட்டாங்களாம். இது வேறு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரான் இந்த ரீஜனுக்கே டைரக்ட் த்ரெட்டாக இருக்குது, எங்களுக்கு மட்டும் இல்லைங்க ரீஜனுக்கே டைரக்ட் த்ரெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது போல் வார்த்தைகளை யார் பயன்படுத்துவா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயன்படுத்தும். இது வந்து த்ரெட்டு, ஈரான்ன்றது பயங்கரவாத தேசம் அது இதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கத்தார் பயங்கரவாத தேசம் தான் மென்ஷன் பண்ணல, மற்றபடி த்ரெட்டுன்னு சொல்ல வச்சிட்டாங்களா. இதுதான் இஸ்ரேலோட சாமர்த்தியம், அது இங்கே தெளிவாக தெரியுதுல்ல. நாங்கள் திருப்பி அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். எங்கள் நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு. ஸோ நாங்கள் தயங்கலாம் நினைக்காதீங்க, எங்களை தொட்டிங்களே இதுக்கப்புறம் நாங்கள் நேரம் வரப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கன்ற மாதிரி கத்தார் வேறு இப்போ சபதம் எடுத்து வச்சுருக்கு. ஈரானுக்கு எதிராக ஒரு தரப்பும் இப்போ அக்ரெசிவாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்போது ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல மேலே போயிடுச்சிங்க. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $108. ஆக்சுவலாக இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் இப்படியே போயிட்டுருக்குன்னு வைங்க, ஒரு ஆயில் ஃபீல்டாக ஒவ்வொருத்தரும் அடிக்க ஆரம்பித்தான்னு வைங்க, வித்தின் ஹார்ஸ்லேயே $120 ஏற்றிடும் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை. நாம் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னல $200 வரைக்கும் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை போனாலும் ஆச்சரியப்படுறதுல கான்ஃப்ளிக்ட் பெருசாக போச்சுனான்னு சொல்லிட்டு அது நடந்துடும் போல இருக்குங்க. இன்னும் பல வாரங்களுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் நீண்டுச்சுனாக்கா அதுவும் நடந்துடும் போல இருக்குது. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்ம சொல்கிறாங்க, ஏன்ப்பா இது மிடில் ஈஸ்டோட இஷ்யூவாக மட்டும் இருக்காதுப்பா, இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கிற இஷ்யூவாக மாறிடும்ன்ட்டு அவங்களாம் இப்போ எச்சரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாக அதோட ஆரம்பத்தில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இருக்கிற வார்னிங் பத்தாது, பதட்டம் பத்தாதுன்னு ஈரானோட அதிபர் வேறு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, மசூத் பெசஷ்கியான். என்ன சொல்கிறாப்புல, ஒரு டைமும் இந்த எனிமீஸ்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க, தேவையில்லாமல் எங்களை தொட்டிங்க, இப்போ வாங்கி கட்டினீங்க, இது பார்த்தா நீ எங்களோட ஆயில் வளம் மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கப்புறமும் பார்த்துட்டு இருக்கிறது எங்களால் முடியாதுங்க. நீங்கள் இந்த பார்ஸை தொட்டுருக்கூடாது, சவுத் பார்ஸை, ஆனால் தொட்டுட்டீங்க. நான் உங்களை கடுமையாக இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை முன் வச்சுக்கிறேன். கான்சிக்வன்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பெருசாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறார். இது எப்படின்னாக்கா, நீங்கள் மற்ற இடங்களில் அடிக்கிறது வேறு, இந்த ஆயில் ஃபீல்டு சார்ந்து கேஸ் ஃபீல்டு சார்ந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 10 கிட்ட நெருப்பை அணைக்கிறதுக்கு உங்களுக்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும். அப்படியே அந்த டேமேஜை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தாலும் அதனால் ஏற்படுற லாஸ் இருக்குல்ல, அது பீக்கில் இருக்கும். அதுதான் அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக என்ன தெரியுமா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டீங்க. நாங்கள் சரி 1-2 அடிச்சுட்டு விடலான்னு பார்த்தா நீங்கள் எங்கே வரைக்கும் வந்து தொடுறீங்களா, பாருங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு இவர் பயங்கர கொதிப்படைஞ்சு பேசியிருக்காரு. இஸ்ரேல் பண்ணி விட்ட ஒரே ஒரு வேலைங்க எவ்வளோ தூரம் பிரச்சனை பெருசாகி விட்டுருக்கு பார்த்தீங்களா. ஒரு முறை கான்ஃப்ளிக்ட் அடங்கும் நம்ம எதிர்பார்க்கும் போதெல்லாம் இஸ்ரேல் உள்ள போந்து யாரும் அடிச்சு விட்டுறாங்க, ஆட்டையை கழிச்சிடுறாங்க. இதில் ட்ரம்ப் வந்து ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு அவர் ஒரு முறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. அவர் சொல்லிட்டு நடிக்கிறாரா ட்ரம்ப்பு, இல்லைனா உண்மையிலே ஒரு தெரியாமல் தான் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கா யாருக்கண்டா. மொஸ்தபா இவர் பண்டத்திரமா சொல்லியிருக்காரு, ஈரானோட சுப்ரீம் லீடர். இந்த உயிரிழந்த லாரி ஜானி அண்ட் கோலம் ரஸா இவங்க 2 பேருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக 2 பேரும் ஈரானை பாதுகாக்கிறதுல முக்கியமான பர்சன்ஸ். அப்புறம் இப்படி 2 பேரும் இழந்திருக்காங்களே, இவங்க சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தம் இருக்குல்ல, அந்த ஒரு துளி ரத்தத்துக்கும் பதில் கொடுத்தே ஆகணும். யார்? கிரிமினல் கில்லர்ஸ்னு சொல்கிறாரு. இஸ்ரேலையும் அமெரிக்கா வந்து அவர் இப்படி டேர்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரத்தம் சிந்துறது நெத்தன்யாகுவோ இல்லைன்னு ட்ரம்ப்போ கிடையாது, மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க தான். பாவம் சிவிலியன்ஸ் வரைக்கும் அட்டாக் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்க. இதை யார் பண்ணாலும் ஏற்றுக்க முடியாது, ஈரான் பண்ணாலும் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். இந்த துபாய் இருக்குல்ல, அங்கேயும் ஏர் டிஃபென்ஸ் சைரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. துபாயில் அப்பப்போ சில ஸ்ட்ரைக்ஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு. அதுவும் 2 ஸ்ட்ரைக்ஸ் நடந்துச்சுங்க.
ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி ஒன்று, 10 செகண்டில் இன்னொன்று. இது மாதிரிலாம் பட்டு பட்டுன்னு பேக் டு பேக்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் என்டையர் யுஏஇ முழுக்க இப்போ வரைக்கும் த்ரெட்டில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, அவங்க ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை எதிர்த்து இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரியாதில் இந்த கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்டர்செப்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்டர்செப்ட் பண்ணதுக்கப்புறம் டெப்ரி இருக்குல்ல, அது வந்து சில பேருக்கு மேலே விழுந்துச்சுனாக்கா அது ஒரு பெரிய பிரச்சனை. படுகாயம் மட்டும் இல்லை, உயிரை கூட எடுத்துரும். இப்போ ஏற்பட பிரச்சனை சவுதியில் வேறு இருக்குது. அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். அமெரிக்காவை எதிர்க்கிறவங்க, இஸ்ரேலை பிடிக்காதவங்க மேபி இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுவீங்க. என்னன்னா, அமெரிக்காவோட ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கப்பல் இருக்குல்ல, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போர் கப்பல்னு பேர் வாங்கினது. அந்த கப்பல் ரெட்ஸிலேருந்து கிளம்ப ரெடி ஆகிடுச்சான், பேக் அடிக்க ரெடி ஆகிருக்கான். எதுக்கு ப்ரோ ஈரான் எதனா அடித்து போகிறான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. சமீபத்தில் இந்த போர்க்கப்பலில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டதை நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? அது உண்மைதாங்க. இப்போ நிறைய ஊடகங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது உண்மைதான். இதுக்கப்புறம் இது ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக இந்த கப்பலை ரெட்ஸிலேருந்து இப்போ வெளியே கொண்டு போகிறாங்க. வேணாம்ப்பா, போய்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே காயம்பட்ட சைலர்ஸ் இருக்காங்களா, தீ காயம்பட்டவங்க, அவங்க சார்ந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியே வரல. அந்த இன்ஃபர்மேஷன் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கிடச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ தெளிவாக அதை பற்றி சொல்கிறேன். இந்த யூஎஸ் நேவி பேஸ் இருக்குல்ல, அதை நோக்கி தான் இப்போ இந்த கப்பல் போய்கிட்டு இருக்கு. போகிற கப்பல் கான்ஃப்ளிக்ட்டை முடியறதுக்குள்ளே திரும்ப வரணுன்றது தான் அமெரிக்கா எதிர்பார்க்குற விஷயம். ஆனால் என்ன நடக்க போகுது? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த சாப விரதம் மேலே நம்பிக்கை இருக்கா? நிறைய பேரோட சாபம் ஃபோர்டு கப்பல் மேலே இருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதெல்லாம் பழிக்குமாங்க நிஜ லைஃப்பில்? ஏன்னா எங்கேருந்து தீ விபத்து திடீர்னு ஏற்பட்டு கப்பல் பேக் அடிக்குதுன்னா இதை பல பேர் இப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோட சாபம் வைத்தச்சு சும்மா விடுமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஈரானோட வேலையை அது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக ஈரான் இது போல் ஏதாவது வேலையை அந்த கப்பலுக்குள்ளே பண்ணி நெருப்பு பிடிக்க அவங்க காரணமாக இருந்து இதை அமெரிக்கா உலகாரங்களும் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட இமேஜஸ் ஸ்பாயில் ஆகிடுமே. இல்லை ப்ரோ, ஈரான் அடிச்சிருந்தா கண்டிப்பாக கிளைம் பண்ணியிருப்பாங்களே. அவங்க கிளைம் பண்ணனாக்கா இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? செகண்ட் டைப்பாக அவங்க பக்கம் தான் நான் நிற்க விரும்புகிறேன். பிகாஸ் இது மாதிரி போர்க்காலத்தில் ஒரு சின்ன விஷயனாலே பெருசாக கிளைம் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா ஈரான் கிளைம் பண்ணி இருக்கணும். ஆனால் ஈரான் கிளைம் பண்ணுன்றதுலேயே தெளிவாக தெரிஞ்சிச்சு அவங்க இது காரணம் இல்லை அப்படின்ட்டு. அப்படின்னா சாபம் தான் காரணமாக இருக்குமா என்ன? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.